ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றுனா அந்த வெத்தலையை என்ன பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி எல்லா டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ மேபி புதுசாக வரவங்க தெரியாமல் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டிஎம்ஐ பார்த்து நான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டால் அந்த வெத்தலை என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க, எத்தனை வாரம் போடணும்னு கேட்குறீங்க. முருகருக்கு உங்களுக்கு மிஞ்சி 9 வாரத்துக்கு மேலே எவ்வளோ நாளும் போடலாம், உங்களோட விருப்பம் தான். ஒற்றைப்படையில் வர மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் வீட்டில் ஏற்றுற வெத்தலையே உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் நீங்கள் போடலாம், அல்லது யாராச்சும் பெரியவங்களுக்கு கொடுத்துடலாம். வாங்குறவங்க கொடுக்குறவங்க யாரும் இல்லைனாக்கா பூஜை அறையில் யூஸ் பண்ணுற பூங்களை, காய்ந்த பூங்கள்லாம் சேகரித்து வைப்பீங்கள்ல, அதிலே நீங்கள் போட்டுட்டு கால்படாத இடத்துல போட்டுடலாம், மரத்துக்கு கீழே போடலாம். வெத்தலை தீபம் ஏற்றுருவங்க செவ்வாய் ஓரில் ஏற்றுனா அதிக பலன் உண்டு. ஸோ செவ்வாய் ஓரில் ஏற்றுங்க. அந்த செவ்வாய் ஓரை எப்போன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மேபி புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 இருக்குது, மதியம் 1 to 2 இருக்குது, இரவு 8 to 9 மணி இருக்குது. இந்த நேரத்தில்